இப்போ நம்ம அடுத்த டைப் ஆஃப் செலக்டர் பார்க்கலாம். அது வந்து காம்பவுண்ட் CSS செலக்டரு. ஓகேங்களா? ஸோ CSS டிஃபைன் பண்ணுற செலக்டர்ஸை நம்ம எப்படி செலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். அதுவும் பார்க்கலாம், ப்ளஸ் மல்டிபிள் செலக்டர்ஸும் பார்க்கலாம். HTML டாக்குமெண்ட் நான் ஃபஸ்ட் ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து 5.html அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். HTML லோட் பண்ணிட்டேன். ரைட், சாம்பிள் டைட்டில் கொடுத்துறேன். சாம்பிள் ப்ரோக்ராம் யூஸிங் jQuery selectors, compound selectors. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்டிபிள் செலக்டர் பார்த்துடலாம் என்னன்ட்டு. ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஹெட்டிங் H1 ஒரு ஹெட்டிங் வந்து lion tiger, அப்புறம் H1 leopard. ஸோ 3 ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டேன், lion, tiger, leopard. இது வந்து H2 H3 நான் மாற்றிக்கிறேன். ஸோ 3 டேக்குமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஒரு பேராகிராஃபும் கொடுத்துக்கிறேன். பேராகிராஃப் they are wild animals அப்படின்னு ஒரு மெசேஜ், ஒரு லைன் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடலாம். HTML டாக்குமெண்ட்டை லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து jQuery யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது வந்து மல்டிபிள் செலக்டர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து H1 H2 H3 P இது எல்லாத்துக்குமே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டாக மாற்றலாம். ஸ்கிரிப்டு document.ready செமிகோலன். ஸோ நான் வந்து ஈவெண்ட் வந்து ஆன் லோட்லேயே, ஓகேங்களா, டாக்குமெண்ட் ரெடி ஆன பிறகு திஸ் ஷுட் டேக் பிளேஸ். என்ன பண்ணலான்னா, இப்போ மல்டிபிள் செலக்டர் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ நீங்கள் கிளாஸ் யூஸும் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டிபிள் செலக்டர். ஸோ எல்லா டேக்ஸும் செலக்ட் பண்ணுற மாதிரி H1 H2 H3 பேராகிராஃப். ஸோ H3 மட்டும் பண்ணுறேன், இந்த 3 மட்டும். .css கலர் வந்து ரெட்டாக மாற்றிக்கலாம். ரைட், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நான் சோர்ஸ் இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுட்டேன், மிஸ் பண்ணிவிட்டேன். ஸ்கிரிப்ட் src is equal to jQuery.js. ரைட், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் லோடில் ஈவெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தோஸ் 3 மட்டும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். நீங்கள் கிளாஸ், ஸோ திஸ் இஸ் another டைப் ஆஃப் செலக்டர். ஓகேங்களா, நம்ம இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, காம்பவுண்ட் செலக்டர் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு HTML டாக்குமெண்ட்டில் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறேன் சில டேக்ஸு. These are wild animals. அப்புறம் UI unordered list.
UL unordered லிஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் வைல்ட் அனிமல்ஸ். இது ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். தீஸ் ஆர் வைல்ட் அனிமல்ஸ். ஓகே, ஸோ இன்னொரு லிஸ்ட் ஒன்று நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். These are domestic animals. These are domestic animals ன்னு சொல்லி cat, dog, horse. இப்படின்னு கொடுத்துக்கிறேன். let me create one more. இன்னொரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். These are birds. Parrot, owl, eagle. இதை நம்ம வந்து ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி HTML டாக்குமெண்ட்டு. ஸோ ஃபார் என்ன பண்ணியிருக்கோன்ட்டா, இப்போ வந்து ஒரு பட்டன் ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ நீ கிளிக் த பட்டன் தான் அந்த ஆக்டிவிட்டி நடக்கும்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் ரைட். பட்டன் ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் தான். ரைட், இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். ஸோ ஸ்கிரிப்ட் சோர்ஸ் வந்து ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ இந்த காம்பவுண்ட் செலக்டர் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். கிளாஸ் வந்து சாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதே கிளாஸ் வந்து கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் கொடுக்குறேன், பேராகிராஃபுக்கும் கொடுக்குறேன். ஸோ பேராகிராஃபுக்கும் கொடுத்துருக்குறேன், யூஎல்க்கும் கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆன் கிளிக் பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த ஆக்டிவிட்டி நடக்கணும். ஸோ document dot ready டாக்குமெண்ட் ரெடி ஆன பிறகு என்ன ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, பட்டனை கிளிக் பண்ணும்போது, ஸோ இட்ஸ் பை நேம் டாட் கிளிக். ஸோ அது என்ன, பட்டனை கிளிக் பண்ணும்போது வாட் ஷுட் டேக் பிளேஸ். ரைட், இந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த கிளாஸ் நேம் சாம்பிள், அது மட்டும் உங்களுக்கு வந்து மேபி சம் கலர் வில் சேஞ்ச் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ jQuery டாட், ஸோ கிளாஸ்னால் யூ ஷுட் யூஸ் டாட்டு ஆஷ் ஃபார் ஐடி. ஓகேங்களா, இல்லை ஸ்ட்ரெயிட் டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் நேம். ஓகேங்களா, ஸோ டாட் சாம்பிள் டாட் CSS, கலர் வந்து ரெட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கிளிக் பட்டன் கிளிக் பண்ணும்போது
என்னென்னு சின்டெக்ஸ் மிஸ்டேக்ஸை செக் பண்ணலாம். திங்க் இட் ஷுட் பி கலர் கமா ரெட்டு. சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ நான் கிளிக் பண்ணால் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கு ரெட் கலரில். ஏன்னா கிளாஸ் சாம்பிள் ரெண்டுமே சாம்பிள். இப்போ வந்து ஐ வாண்ட் டு பி வெரி பர்டிகுலர். அதாவது வந்து p.sample மட்டும், பேராகிராஃப் கிளாஸ் நேம் சாம்பிள். ஸோ இது வந்து இட் பிகம்ஸ் அஸ் காம்பவுண்ட் செலக்டர். இப்போ நமக்கு செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃப் மட்டும் இல்லை வந்து நான் வந்து ஐ கேன் ஸ்பெசிஃபை ul.sample. ஸோ காம்பவுண்ட் செலக்டர் வி கால் இட் ஆக்சுவலி. ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐடி யூஸ் பண்ணி காம்பவுண்ட் செலெக்ஷன் பண்ணலாம். ஸோ நான் இந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஐடி இஸ் ஈக்குவல் டு சாம்பிள்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம இங்கே வந்து சாம்பிள்னு கொடுத்த நம்ம வந்து இது ஐடினால உங்களுக்கு ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதை வந்து அதோட அவுட்புட் என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா டாக் மட்டும் ஹைலைட் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த டாக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா அதை மென்ஷன் பண்ணால் ஸ்பேன். ரைட். இப்போ வந்து என்னென்னா அந்த ஐடி சாம்பிள் அதில் ஸ்பேன் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகணும். ஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு டாக் மட்டும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த காம்பவுண்ட் செலக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.